லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, அக்டோபர் 19 ஞாயிறன்று வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற்ற 7 புதிய புனிதர்களுக்கான புனிதர் பட்ட திருப்பலி நிகழ்வுகள் குறித்து இன்றைய நமது நிகழ்வில் நாம் காணலாம். திரு அவையில் 7 புதிய புனிதர்களுக்கான புனிதர் பட்ட திருப்பலி. அக்டோபர் 19 பொது காலத்தின் 29ஆம் ஞாயிற்றுக்கிழமையன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் புனிதர் பட்ட கூட்டு திருப்பலியானது நடைபெற்றது. 7 புதிய புனிதர்களை திரு அவையில் இணைக்கும் இத்திருப்பலியில் பங்கேற்பதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்தனர். துருக்கியாவைச் சார்ந்த பேராயர் இஞ்ஞாசியோ மலோயன், பாப்புவா நியூகினியைச் சார்ந்த பீட்டர் தோரோத், இறையிறக்கத்தின் அருள் சகோதரிகள் சபை நிறுவனரான அருள் சகோதரி வின்சென்சா மரிய பொலோனி, திருநற்கருணை இயேசுவின் பணியாளர்கள் சபையைச் சார்ந்த அருள் சகோதரி மரிய கார்மென் ரெண்டிலஸ் மர்த்தினஸ், கிறிஸ்தவர்களின் பாதுகாவலியான அன்னை மரியா சபையைச் சார்ந்த அருள் சகோதரி மரிய த்ரொன்காத்தி, வெனிசுலாவைச் சார்ந்த ஏழையரின் மருத்துவர் என அழைக்கப்படும் ஜோஸ் கிரெகோரியோ ஹெர்னன்ஸ் சிஸ்னோரஸ், போம்பே புனித ஜெபமாலை அன்னை டொமினிக்கன் அருள் சகோதரிகள் சபையை நிறுவியவரான பர்த்தலோ லோங்கோ ஆகியோர் புனிதர்களாக உயர்த்தப்பட்டனர். வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் உள்புறத்திலிருந்து பீடப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள், கர்தினால்கள் பவனிவர வருகை பாடலானது பாடகர் குழுவினரால் பாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த வத்திக்கான் வளாகத்தில் புனிதர் பட்ட கூட்டு திருப்பலியினை சிலுவை அடையாளம் வரைந்து திருத்தந்தை அவர்கள் துவக்கி வைத்தார். In nomine Patris et Filii et Spiritus Sancti. அதன்பின் புனிதர் பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ அவர்கள் திருத்தந்தையிடம் 7 அருளாளர்கள் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கான பரிந்துரையை முன்வைத்தார். புதிய புனிதர்களின் வாழ்க்கை குறிப்பானது திருப்பயணிகள் அனைவருக்கும் வாசித்தளிக்கப்பட்டது. அருளாளர் இஞ்ஞாசியோ மலோயன். பேராயர் இஞ்ஞாசியோ மலோயன் தனது சொந்த ஊரான மர்தீனில் துருக்கியாவின் அர்மேனிய கத்தோலிக்க பேராயர் ஆவார். கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் 1915ஆம் ஆண்டு ஜூன் 11 அன்று தனது இரத்தத்தை சிந்தி மறை சாட்சியாக உயிர் துறந்தார். தனது அருள் பணியாளர்களின் ஆன்மீக மற்றும் உருவாக்கத்தில் அதிக அக்கறை கொண்ட இவர் தனது கீழ் இருக்கும் மக்களை சந்திப்பதில் அதிக நேரத்தை அர்ப்பணித்தார். பள்ளிகளை மீண்டும் திறந்தார், ஆலயங்களை மீட்டெடுத்தார். 1915ஆம் ஆண்டு ஜூன் 3 அன்று பேராயர் அவர்கள் 100கணக்கானவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆயுதங்களை மறைத்து வைத்ததாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டார். விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறுமாறு அவர்கள் வெளிப்படையாக கேட்டபோதும் கூட பேராயர் மலோயன் மறுத்துவிட்டார். தன்னோடு இருந்த மக்களையும் பிற மக்களையும் வாழ்த்தி கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். தனக்கு கிடைத்த சில ரொட்டிகளை எடுத்து அதை புனிதப்படுத்தி அனைவருக்கும் இறுதி உணவாக பகிர்ந்தளித்தார். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவன்று மறை சாட்சியாக இருந்தார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7 அன்று இவரை அருளாளராக உயர்த்தினார். புனித பீட்டர் துரோத். பீட்டர் துரோத் பாப்புவா நியூகினியாவில் உள்ள நியூ பிரிட்டன் தீவில் வசித்து வந்தார். 1912ஆம் ஆண்டு ரகுனை என்ற வர்த்தக கிராமத்தில் பிறந்தார். 18 வயதில் தலிலிகாப்பில் உள்ள புனித பவுல் கல்லூரியில் சேர்ந்து நற்செய்தியை அறிவிக்க முழு நேர போதகர்களை பயிற்றுவிக்கும் பணியினை பெற்றார். 1933ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஓர் மறைப்பணியாளராக உருவான இவர் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 11 அன்று பவுலா யாவார்பித் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். 1942ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜப்பானிய இராணுவம் தீவை ஆக்கிரமித்து ஐரோப்பிய மறைப்பணியாளர்களை சிறையில் அடைத்தது.
1944 எந்த மத நடவடிக்கையும் மேற்கொள்வதை தடை செய்தனர். எனவே பீட்டர் ஒரு நிலத்தடி தங்குமிடத்தை கட்டினார். அங்கு சில வழிபாடுகளை கொண்டாடுவதற்காக மக்களை கூட்டிச் சேகரித்தார். இதனால் தனக்கு வரும் ஆபத்துக்களை நன்கு அறிந்திருந்த அவர் அதனை துணிந்து செய்தார். ஒரு தார மணம் மற்றும் பிரிக்க முடியாத திருமணத்தை பாதுகாப்பதில் அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டின் காரணமாக ஓர் எதிரியாக ஆக்கிரமிப்பாளர்களால் கருதப்பட்டார். 1945 ஜூலை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று விஷ ஊசி செலுத்தி கொல்லப்பட்டார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தலைமையில் 1995 ஜனவரி 17 அன்று பாப்புவா நியூகினியின் தலைநகரான போர்ட் மோர்ஸ்பியில் இவரது அருளாளர் பட்ட திருப்பலியானது கொண்டாடப்பட்டது. புனித வின்சென்சா மரிய பொலோனி 19ஆம் நூற்றாண்டில் வெரோனா தளத்துறவையை சிறப்பித்த நிறுவனர்கள் மற்றும் புனிதர்களில் வின்சென்சா மரிய பொலோனியும் ஒருவராவார். 1802 ஜனவரி 26 அன்று வெரோனாவில் பிறந்த இவரின் திருமுழுக்கு பெயர் லூயிஜா. இளம் பருவத்தினராக இருந்தபோது அருளாளர் கார்லோஸ் தீப்பின் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு தன்னை ஒப்படைத்தார். 38 வயது வரை தனது குடும்பத்துடன் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வாழ்ந்து வந்த இவர் தனது தந்தையின் மளிகை கடை மற்றும் மருந்தகத்தில் உதவினார். உள்ளூர் தொண்டு நிறுவனமான பியோ எனும் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கும் அவர்களின் வீடுகளில் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவவும் பராமரிக்கவும் தன்னார்வ தொண்டு பணிகளை செய்தார். அருள் சகோதரி லூயிஜி பொலோனியாவும் 3 நண்பர்களும் பியோ ரிகோவரோவில் செவிலியர்களாக பணியமர்த்தப்பட்டு பெண்கள் பகுதியை ஒட்டிய 2 அறைகளில் குழுவாக வாழத் தொடங்கினர். ஏழைகள் மற்றும் நோயுற்றவர்களின் ஆளுமையில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கவும் அன்பு செய்யவும் பணியாற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை அவரது ஆன்மீக இயக்குநரின் நோக்கத்தின்படி தங்களது நோக்கமாக கொண்டு பணியாற்றினர். 1848 செப்டம்பர் 10 அன்று அவரும் அவருடன் இணைந்த மற்ற 12 பெண்களும் இணைந்து துறவற வாழ்வை தொடங்கினர். அன்றிலிருந்து அவரது பெயர் வின்சென்சா மரியா என்று மாற்றப்பட்டது. 1855 நவம்பர் 11 அன்று அவரது நெஞ்சில் ஏற்பட்ட காயம் அவரது மரணத்திற்கு வழிவகுத்த நோயின் அறிகுறியானது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் 2008 செப்டம்பர் 21 அன்று அன்னை வின்சென்சா மரியா அருளாளராக அறிவிக்கப்பட்டார். புனித மரிய கார்மென் ரென்டிலிஸ் மார்டினஸ். அருள் சகோதரி மரிய கார்மென் ரென்டிலிஸ் மார்டினஸ் 1903 ஆகஸ்ட் 11 அன்று வெனிசுலாவின் கராகஸில் பிறந்தவர். தனது தந்தை மற்றும் தம்பியின் இறப்பிற்கு பிறகு தனது தாயுடன் இணைந்து குழந்தைகளை வளர்க்க உதவினார். விரைவில் தாய்மை உணர்வையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் வளர்த்து கொண்டார். துறவற வாழ்க்கையின் பாதையை பின்பற்ற விரும்பினார். ஆனால் பிறப்பிலிருந்தே அவருக்கு ஒரு குறைபாடு இருந்தது. அது இடதுகரம் இல்லாதது. இதன் காரணமாக அவரது விண்ணப்பம் மீண்டும் மீண்டும் மறுக்கப்பட 1927 70 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்சில் நிறுவப்பட்ட திருநற்கருணை இயேசுவின் பணியாளர்கள் சபையில் இணைந்தார். அத்துறவர குடும்பத்தின் தனிவரத்தை தழுவி நற்கருணை மற்றும் அருள் பணியாளர்களின் சேவை மீதான தனது அன்பை இன்னும் ஆழமாக வாழ்ந்தார். 1965 திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட இயேசுவின் பணியாளர்கள் சபையானது 1985 திருப்பீட உரிமை நிறுவனமாக மாறியது. அருள் சகோதரி மரிய கார்மென் புதிய துறவர சபையின் உயர் தலைவராக பணியாற்றினார். 1974 ஒரு சாலை விபத்தில் சிக்கிய இவர் அதன் பின் ஊன்றுகோலின் உதவியுடனும் சக்கர நாற்காலியின் உதவியுடனும் வாழ்ந்து வந்தார். 1977 மே 9 அன்று தனது பூமிக்குரிய பயணத்தை முடித்தார். 2018 ஜூன் 16 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். புனித மரிய த்ரொங்காத்தி. இத்தாலியரான அருள் சகோதரி மரிய த்ரொங்காத்தி கிறிஸ்தவர்களின் பாதுகாவலியான அன்னை மரியா சபையில் சேர்ந்து ஈக்வதோரில் ஒரு மறைப்பணியாளராக பணியாற்றினார். 1883 பிப்ரவரி 16 அன்று கொர்தேனோ கொல்கியில் பிறந்த இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் புனித தொன்போஸ்கோவால் நிறுவப்பட்ட சலேசியன் பத்திரிகையை படிக்க கொடுத்த பிறகு குழந்தை பருவத்திலிருந்தே சலேசிய மறைப்பணியாளர்களின் பணிகளில் ஆர்வம் காட்டினார். 1914 செப்டம்பர் 19 அன்று நிரந்தர வார்த்தைப்பாடுகளை ஏற்றார். 1969 ஆகஸ்ட் 25 அன்று ஆன்மீக பயிற்சிகளுக்காக புறப்பட்ட போது விமானமானது ஓடுபாதைக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி இறந்தார். 2012 நவம்பர் 24 அன்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளராக அறிவிக்கப்பட்டார். புனித ஜோஸ் கிரெகோரியோ ஹெர்னாண்டஸ் சிஸ்னரோஸ். இவர் தனது சொந்த நாடான வெனிசுலாவில் ஏழைகளின் மருத்துவர் என்று அழைக்கப்படுகிறார்.
1864 அக்டோபர் 26 அன்று இஸ்னோத்துவில் பிறந்த இவர் தந்தை கராகஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பணியில் சேர பரிந்துரைத்தார். 1888 தனது ஆய்வறிக்கையை வெற்றிகரமாக சமர்ப்பித்து அடுத்த ஆண்டு பாரிஸில் தனது படிப்பை தொடர நாட்டின் அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமைதியான, விவேகமுள்ள, தொண்டு பணிகள் ஆற்றும் ஆர்வம் நிறைந்தவரான இவர் ஏழைகளுக்கு இலவசமான மருத்துவ உதவிகளை செய்தார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து திரு நற்கருணையை அணுகுமாறு மக்களுக்கு அதிகமாக வலியுறுத்தினார். 1918 கராகஸை பேரழிவிற்கு உட்படுத்திய இஸ்பானிய காய்ச்சலின் போது மருத்துவராகவும் தொண்டு நிறுவனத்தின் அப்போஸ்தலராகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு மருந்து எடுத்துச் சென்று திரும்பும்போது 1919 ஜூன் 29 அன்று ஒரு சாலை விபத்தில் இறந்தார். 2021 ஏப்ரல் 30 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். புனித பர்த்தலோங்கோ என்ற பெயர் நேபிள்ஸுக்கு அருகில் உள்ள பொம்பே ஆலயத்தின் அன்னை மரியா பக்தி மற்றும் பிறரன்பு பணிகளுடன் தொடர்புடையது. 1841 பிப்ரவரி 10 அன்று பிரிண்டிசி மாகாணத்தில் உள்ள லடியானோவில் பிறந்த பர்த்தலோங்கோ லெக்ஸில் சட்டப்படிப்பை தொடங்கி நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வழக்கறிஞரானார். தூய கன்னிமரியாவிடம் நீங்கள் வாக்குறுதி அளித்தது உண்மையாக இருந்தால் ஜபமாலையை ஊக்குவிப்பவர்கள் மீட்கப்படுவார்கள், நான் மீட்கப்படுவேன். உங்கள் ஜபமாலை பக்தியை பரப்பாமல் நான் இந்த பொம்பே நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று ஜெபித்தபோது அந்நேரத்தில் நண்பகல் மூவேளை ஜப உரைக்கான மணிகளின் சத்தம் ஒலித்தது. இதுவே தனது பணியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவர் 1875 நவம்பர் 13 அன்று ஜபமாலை அன்னையின் திருவுருவத்தை பொம்பேய்க்கு கொண்டு வந்தார். 1876 மே 8 அன்று ஆலயத்தின் முதல் கல் நாட்டப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது. பல பக்தி புத்தகங்களையும் அன்னை மரியாவுக்கான மன்றாட்டுகளையும் இயற்றினார். டொமினிக்கன் சகோதரிகள் சபை பொம்பேயின் புனித ஜபமாலையின் புதல்விகள் சபையை நிறுவினார். 1906 தனது அனைத்து சொத்துக்களையும் நன்கொடையாக வழங்கி 1926 அக்டோபர் 5 அன்று இறந்தார். 1980 அக்டோபர் 26 அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். இவ்வாறு புதிய 7 புனிதர்களின் வாழ்க்கை குறிப்பானது வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புனிதர்களின் பரிந்துரையை கேட்கும் மன்றாட்டு இடம்பெற்றது. அதன்பின் புதிய புனிதர்கள் 7 பேரின் புனித பொருட்களுக்கு இடும் தூப பொருட்கள் மற்றும் அருளீக்கங்களை அப்புனிதர்களின் சபையை சார்ந்தவர்கள் பீடத்திற்கு பவனியாக எடுத்து வந்து அன்னை மரியா திருவுருவச் சிலைக்கு முன் வைத்தனர். அதன்பின் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த 7 அருளாளர்களையும் புனிதர்களாக அறிவித்தார். மக்கள் அனைவரும் இணைந்து வானவர் கீதத்தை மகிழ்வுடன் பாடிய பின்னர் கர்தினால் செமராரோ அவர்கள் திருத்தந்தைக்கு நன்றி கூறினார். அதனைத் தொடர்ந்து திருப்பலியின் இறைவார்த்தை வழிபாட்டு பகுதிகள் தொடர்ந்து நடைபெற்றன. Lectura del libro del Éxodo. முதல் வாசகமானது இஸ்பானிய மொழியில் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிஸ்டைன் சிற்றாலய பாடகர் குழுவினரால் பதிலுரை பாடல் எண் 120 பாடலாக பாடப்பட்டது. Il mio aiuto viene dal Signore. இரண்டாம் வாசகமானது இத்தாலிய மொழியில் வாசிக்கப்பட நற்செய்தி வாசகமானது லத்தீன் மற்றும் கிரேக்க மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டது. Dalla seconda lettera di San Paolo Apostolo a Timoteo. Verbum Domini. நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தன் மறையுரையினை வழங்கினார். திருத்தந்தையின் மறையுரை சுருக்கத்திற்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, la domanda che chiude il Vangelo appena proclamato. அன்பான சகோதர சகோதரிகளே, மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்ற கேள்வி கடவுளுடைய பார்வையில் மிகவும் விலைமதிப்பெற்றது. நம்பிக்கை கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலான அன்பின் பிணைப்பு. இன்று நமக்கு முன் 7 புதிய புனிதர்கள் உள்ளனர். அவர்கள் கடவுளின் அருளால் நம்பிக்கை விளக்கை எரிய வைத்தனர். உண்மையில் அவர்களே கிறிஸ்துவின் ஒளியை பரப்பும் திறன் கொண்ட விளக்குகளாகவும் மாறினர். கடவுளுடனான நமது உறவு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் தொடக்கத்தில் அவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து படைத்தார். காலத்தின் முடிவில் இறப்பிற்கேதுவான உயிரினங்களை ஒன்றுமில்லாமல் காப்பாற்றுவார். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் மீட்பை எதிர்பார்க்க முடியாது. கடவுளுடைய வார்த்தைகள் எப்போதும் நற்செய்தி.
மீட்பின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்த மீட்பு என்பது இறை தந்தையிடமிருந்து மகன் வழியாக தூய ஆவியாரின் வல்லமையில் நாம் பெறும் நிலையான வாழ்வின் கொடை. அதனால்தான் கிறிஸ்து தனது சீடர்களிடம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று கூறுகிறார். நாம் சுவாசிப்பதில் சோர்வடையாதிருப்பது போல ஜெபிப்பதில் சோர்வடையாதிருப்போமாக. சுவாசம் உடலின் உயிரை பேணுவது போல ஜெபம் ஆன்மாவின் உயிரை பேணுகிறது. உண்மையில் நம்பிக்கை ஜெபத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையான ஜெபம் நம்பிக்கையில் வாழ்கிறது. இயேசு ஓர் உவமையுடன் இந்த இணைப்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நடுவர் ஒருவர் கைம்பெண்ணின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருக்கிறார். அவருடைய விடாமுயற்சி இறுதியில் அவரை செயல்பட வழிநடத்துகிறது. ஒரு வகையில் அத்தகைய விடாமுயற்சி நமக்கு நம்பிக்கையின் ஓர் அழகான எடுத்துக்காட்டாக, குறிப்பாக சோதனை மற்றும் இன்னல்களின் காலங்களில் மாறுகின்றது. அப்பெண்ணின் விடாமுயற்சியும் தயக்கத்துடன் செயல்படும் நடுவரும் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா, அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என்று இயேசுவிடமிருந்து வெளிப்படும் ஒரு கேள்விக்கு காரணமாக அமைகின்றனர். இந்த வார்த்தைகள் நம் இதயங்களில் எதிரொலிக்க அனுமதிப்போம். நம்பிக்கையின் சரியான சாட்சியாகிய இயேசு 2 சோதனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். தனது பாடுகளின் போதும் கூட அவர், தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறுகிறார். இறை தந்தை இந்த வார்த்தைகளையே நமக்கும் கொடுக்கிறார். நமக்கு என்ன நடந்தாலும் இயேசு தம்மை மகனாக தந்தையிடம் ஒப்படைத்தார் என்பதை நினைவில் கொள்வோம். இறைவன் அனைவருக்கும் நீதி வழங்குகிறார், அனைவருக்கும் தனது உயிரை கொடுக்கிறார் என்பதை திரு அவையின் இஜெபமானது நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் துன்பத்தாலும் வன்முறையாலும் வெறுப்பாலும் போராலும் சிலுவையில் அறையப்படும் போது கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் நமக்காகவும் நம்முடனும் இருக்கிறார். கடவுள் நாம் இருக்கும் நிலையிலேயே நம்மை அரவணைக்கிறார். கடவுளின் இரக்கத்தை நிராகரிப்பவர்கள் அண்டை வீட்டாரிடம் இரக்கம் காட்ட இயலாதவர்களாகவே இருக்கிறார்கள். அமைதியை ஒரு பரிசாக வரவேற்காதவர்கள் அமைதியை எப்படி பிறருக்கு வழங்குவது என்று அறிய மாட்டார்கள். புதிய புனிதர்களின் பரிந்துரை நமது சோதனைகளில் நமக்கு உதவட்டும். அவர்களின் முன்மாதிரியான புனிதத்துவ வாழ்க்கை நம்மை ஊக்குவிக்கட்டும். இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும்போது இடைவிடாமல் ஜெபிப்போம். நாம் கற்றுக்கொண்டவற்றிலும் உறுதியாக நம்புவதிலும் தொடர்ந்து பயணிப்போம். பூமியில் நம்பிக்கை இவ்வாறு விண்ணகத்திற்கான உறுதியை நிலைநிறுத்துகிறது. Mentre siamo pellegrini verso questa meta, preghiamo senza stancarci, saldi in quello che abbiamo imparato e crediamo fermamente. La fede sulla terra sostiene così la speranza del cielo. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை நிறைவு செய்ததும் நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள் அர்மேனியம், ஆங்கிலம், அரபு, போர்த்துகீசியம், துருக்கியம் ஆகிய மொழிகளில் எடுத்துரைக்கப்பட்டன. திருநற்கருணை வழிபாட்டை தொடர்ந்து திருப்பலியின் நிறைவில் கூடியிருந்த மக்களுக்கு மூவேளை ஜெப உரையை வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அதன்பின் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை மக்களுக்கு வழங்கி திருப்பலியினை நிறைவு செய்தார். இறுதிப் பாடலுடன் கூட்டுத் திருப்பலியானது நிறைவிற்கு வந்தது. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. திரு அவையில் 7 புதிய புனிதர்களுக்கான புனிதர்பட்ட திருப்பலி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.